ஒயிட் வர்டெக்ஸ், பிளாக் வர்டெக்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், இது என்ன இந்த கான்செப்ட், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன் யாங் சிம்பிள் எல்லாருக்குமே தெரியும், அக்குபஞ்சருடைய சிம்பிள். அதை வந்து பாரத் பெட்ரோலியம்ல நம்ம வந்து பெட்ரோல் பங்க்ல பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ரவுண்டா போட்டுட்டு எஸ் மாதிரி பிரிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வேற கலர், இன்னொரு பக்கம் வேற கலர்ல இருக்கும். அந்த இது அதுல இருக்கிற இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒயிட் வெர்டெக்ஸ், பிளாக் பார்ட் வந்து பிளாக் வெர்டெக்ஸ். இந்த ஒயிட் வெர்டெக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், பகல், அந்த மாதிரி வெளிச்சமான ஒரு சூழ்நிலை, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒயிட் வெர்டெக்ஸ் கவர் பண்ணுது. பிளாக் வெர்டெக்ஸ் வந்து இருள், வந்து டே டைம்ல இருக்குனாக்க நைட் ஆப்போசிட்டா கெட்ட எண்ணங்கள். அந்த மாதிரி பிளாக் வெர்டெக்ஸ் வந்து எந்த சைட் ஆஃப் இதுல இருக்குனாக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது வந்து ஒயிட் வெர்டெக்ஸ். பிளாக் வெர்டெக்ஸ் வந்து அதுலயே வந்து பிளாக் மேஜிக். அதே மாதிரி ரெண்டு விஷயங்கள் இந்த உலகத்துல இணைந்தேதான் இருக்கு. அந்த அக்குபஞ்சர் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் பார்ட்டுக்குள்ள சின்னதா ஒரு டார்க் இருக்கும், ஒரு டாட் இருக்கும். இந்த பிளாக் பார்ட்டுக்குள்ள சின்னதா ஒயிட் இருக்கும். அப்ப இந்த பிளாக் வெர்டெக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன ஒரு நல்ல இதுவும் இருக்கு. அதாவது ஒரு பெரிய கெட்டவங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நல்லவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி பெரிய வெர்டெக்ஸ் பிளாக்ல ஒயிட்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பார்ட், ஒரு கருப்பு புள்ளி மாதிரி, ஒரு மை புள்ளி மாதிரி ஒரு இருளும் இருக்கு. ஒருத்தருடைய நல்லவங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளயும் ஒரு சின்னதா ஒரு பார்ட் வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பிளாக் வெர்டெக்ஸ் அண்ட் ஒயிட் வெர்டெக்ஸ்குள்ள இருக்கிற அந்த தத்துவம். சரி, இந்த தத்துவத்துக்கும் நம்மளுடைய மனநிலை அன்று நம்மளுடைய வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் வெர்டெக்ஸ்குள்ள இருக்கிற அந்த இருள் வந்து ஃபுல்லா சூழ்ந்திருந்தாலும் இந்த சின்னதா இருக்கிற அந்த ஒயிட்னாலதான் இது வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒயிட் வெர்டெக்ஸ் எவ்வளவுதான் நல்லது அப்படின்னாலும் ஒரே தெரியா நல்லதா இருக்கிறதும் சரி கிடையாது. ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா ஏமாளி ஆயிடுவீங்க. அப்ப இந்த சின்னதா அந்த கருமையமும் தேவையாதான் இருக்கு. இப்படி இந்த பிளாக் வெர்டெக்ஸ் ஒயிட் வெர்டெக்ஸ் கான்செப்ட் குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை பேசிக்கிட்டே போலாம். இதுல என்ன விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில அதை வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. வீட்டுல நம்ம வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனோட வச்சிருக்கணும், நல்ல விஷயங்கள் பேசணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு தெரியும் எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எதை பத்தி வந்து இந்த ஒயிட் வெர்டெக்ஸ் வந்து பிளாக் வெர்டெக்ஸ் பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் அவங்கள பார்த்த உடனேமே நமக்கு வந்து ஒரு சில விஷய சமிகைகள் தோணும். நம்ம இவங்கள்ட்ட பேச வேணாம் போல இருக்கும், இல்ல நமக்கு கண்ணு எரிச்சலா இருக்கும், நமக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரும் சில பேருக்கு. எதுவுமே இன்ட்யூஷனே இல்லைங்க, எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து ஒன்னும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சோம்னா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு சென்சிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தியான முறையோ இல்லைன்னா வந்து ஒரு இதையும் நம்ம வந்து பின்பற்றணும். இதுக்குதான் இந்த பூஜை முறைகள்லாம். பூஜை எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஒயிட் வெர்டெக்ஸ் பார்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம். பிளாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து டேர்ன் பண்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணாதவங்களுக்கும் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு இயற்கையோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எதுவுமே ரிச்சுவல்ஸ் சரிப்பட இது பண்ணாம சம்பந்தப்படாம சில விஷயங்கள் இருக்கும். இயற்கையை வச்சு நாங்க வழிபடுறோம், இல்ல நம்ம வந்து எதையுமே நாங்க வந்து ஸ்பெசிபிக்கா இது பண்ணல, பிரபஞ்சத்தை நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னாலுமே அதுலயுமே இந்த பிளாக் வெர்டெக்ஸ் ஒயிட் வெர்டெக்ஸ் கான்செப்ட் வந்து தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கு. நம்ம நல்லா கவனிச்சோம், கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னாக்க நம்ம வந்து உலகத்துல ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டுத்துல இருந்தும் நம்ம வந்து எந்த பாட்டுக்கு நம்மளை கொண்டு போகணுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணி அதுல நம்ம ஒண்ணு கருப்பு விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்க பார்க்கணும், இல்லைனாலும் நம்மளுடைய கர்மா நம்மள அதுதான் பண்ண விடுது அப்படின்னாலும் அதை நம்ம வந்து எவ்வளவு குறைச்சுக்க முடியுங்கிறத யோசிக்கணும். ஒயிட் வெர்டெக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும்.